வணக்கம் மக்களே. தாவேக தலைவரான விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு அவருடைய முதல் கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம் கோப்புகள்ல முதல் கையெழுத்தா அவர் போட்டிருக்காரு. இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன தகுதிகள் வேணும், இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் பெறுறதுல என்னென்ன நிபந்தனைகள் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் வெளியிடக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்டுகளா நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 3 முக்கிய கோப்புகள்ல முதல் முறையா கையெழுத்திட்டு இருக்காரு. அதுல முதலாவதா 200 யூனிட் இலவச மின்சாரத்திற்கும், இரண்டாவதா பெண்கள் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் சிறப்பு படை மாவட்டம் தோறும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள்னு சொல்லி இந்த 3 முக்கிய கோப்புகள்ல தான் முதலமைச்சர் விஜய் தனது கையெழுத்தினை செலுத்தியுள்ளார். இப்போ இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்றத விரிவா பார்த்துடலாம். இதற்கு முன்னாடி அதாவது நேற்று வரையுமே 100 யூனிட் இலவச மின்சாரம் மாதம் ஃப்ரீ அப்படின்றது கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுவுமே 2 மாதத்திற்கு ஒரு டைம் தான் கணக்கு அப்படின்றது எடுக்கப்படும். 100 யூனிட்க்கு மேல வரவங்க கட்டணம் செலுத்தி வந்த மாதிரி இருந்தது. ஆனா இனிமே 200 யூனிட் வரை பயன்படுத்தினால் ₹1 கூட மின் கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதாவது நீங்க 2 மாசத்தை சேர்த்து 500 யூனிட்குள்ளார யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது கிடைக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நீங்க 501 யூனிட் வந்தாலுமே உங்களுக்கு இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. இதற்கு முன்னாடி நீங்க 500 600 எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த 100 யூனிட் இலவச மின்சாரமானது கம்பல்சரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மேக்சிமம் நடுத்தர மக்கள் இந்த 500 யூனிட் மேலே பயன்படுத்தியவர்கள் அப்படின்றது அதிக அளவில் இல்லை. ஸோ அதனால் நம்மளை போல மக்கள் அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கு தான் பொருந்தும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்காங்க. ஸோ இந்த புதிய 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் 500 யூனிட் மேலே போச்சுன்னா 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் உங்களோட கருத்துக்களை தெளிவுபடுத்துங்க. இதனை போலவே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை 1 by 1 அப்டேட் வெளியிட்டதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.